அந்த ஒரே ஒரு பிரதி மட்டும் பறந்து போய் தரையிலே விழ அங்கே குப்பை அள்ளிக் கொண்டிருந்த ஒரு வேலையாளின் கண்ணிலே அது பட்டுவிட சிக்கல் ஆரம்பமானது. ஏனென்றால் அந்த வேலையாள் யார் தெரியுமா? நாசிச ஹிட்லரின் ஒற்றன். போதாதா, நாசி படைகளுக்கு செய்தி பறக்க கைது செய்யப்பட்டாள் சோஃபி ஸ்கோல். விசாரணைக்கு இழுத்துச் செல்லப்பட்டாள். இதற்குள் அவள் அடித்த ஒவ்வொரு பிரதியும் மாணவ குழுக்கள் வழியாக உள்ளூர்களுக்கும் பிற நாடுகளுக்கும் ரகசியமாக போய் சேர்ந்து விட்டது. சோஃபியின் கனவும் வெற்றி பெற்று விட்டது. கைது செய்யப்பட்ட சோஃபி ஸ்கோல் என்ற அந்த ஜெர்மானிய பெண் ஹிட்லரின் வதை முகாமில் அடைக்கப்பட்டாள். மூளை சலவையும் செய்யப்பட்டாள். யூதர்கள் சமூகத்தில் வாழ தகுதியற்றவர்கள். அவர்களை கொன்றொழிப்பது அப்படி ஒன்றும் பெரிய குற்றமில்லை, பெரிய பாவமில்லை. ஜெர்மானியர்கள் மட்டுமே நிரம்பி வாழப்போகும் புதிய உலகை உருவாக்க இதுவே சிறந்த வழி. இப்படி மூளை சலவை செய்யப்பட்டாள். ஆனால் இந்த மூளை சலவைக்கு எதிர்வாதம் செய்தால் சோஃபி ஸ்கோல். பிறப்பு என்பது கடவுளால் தரப்படும் அருள். வாழ்வு என்பது கடவுள் தந்துள்ள அரிய கொடை. படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் சரி சமமான மதிப்பு வாய்ந்தது. அந்த உயிரை அழிக்க உலகில் எவருக்கும் உரிமை கிடையாது, ஹிட்லருக்கு உட்பட. இப்படி எதிர்த்து பேசினாள் சோஃபி ஸ்கோல். விடுமா ஹிட்லரின் நாசி படை? 1943 பிப்ரவரி 22 சோஃபி ஸ்கோலுக்கும் அவரது சகோதரர் ஹெய்னுக்கும் அவர்களது தந்தைக்கும் மரண தண்டனை விதித்தது. தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நாளிலேயே மூவரும் சிரச்சேதமும் செய்யப்பட்டார்கள். சாகும் முன் மரண தண்டனை தந்த அந்த நீதிபதியை பார்த்து சோஃபி ஸ்கோல் சொன்ன வார்த்தைகள் இவை: என்னை போன்றவர்களுக்கு மரண தண்டனை தருவதால் புரட்சி என்ற தீயை யாரும் அழித்து விட முடியாது. இந்த தீ இன்னும் அதிகமாகத்தான் பரவப் போகிறது. முடித்தாள். இந்த ஹிட்லர் விரைவில் அழியத்தான் போகிறான். ஆம், சோஃபி ஸ்கோல் சொன்னது போல் 2 ஆண்டுகளில் ஒளிந்தான் ஹிட்லர். 1945 ஏப்ரல் 30 என்று ஒளிந்தான். பலித்து போனது அவளது சொல். இன்று சோஃபியின் பத்திரிகை பிரதி கை நழுவி விழுந்த அந்த இடத்திற்கு சோஃபி ஸ்கொயர் என பெயரிடப்பட்டு நினைவாலயம் கட்டப்பட்டுள்ளது. சோஃபியின் பிறந்த நாள் இன்றும் கொண்டாடப்படுகிறது. யாரால்? ஜெர்மானியர்களால். சோஃபி ஸ்கோல் சாகவில்லை, சங்கமமாகி இருக்கிறாள். வீர விடுதலை வரலாறோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். சகதி சரித்திரத்தை சாபமிட ஒரு சாமானிய பெண்ணே போதும். என்ன செய்ய? சாவுக்கு சாவு மணி அடிக்க இன்னொரு சாவு தேவைப்படுகிறது. உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு அது ஒரு சரித்திரமாக இருக்கட்டுமே என்கிறார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சே குவேராவின் வெற்றி மொழி இது. நான் தோற்று போகலாம், அதன் பொருள் வெற்றி சாத்தியமற்றது என்பது அல்ல.